வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தவேக அதிமுக கூட்டணி சாத்தியமா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக தலைவர்கள் தவேக உடனான கூட்டணி குறித்து பாசிட்டிவாக பேசி வருகின்றனர். குறிப்பாக இந்த கூட்டணியை அமைக்க அதிமுக தீவிரம் காட்டுவதாகவும் அதற்கு பின் ஒரு முக்கிய காரணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது என்ன காரணம் என்றால், கூட்டணி சாத்தியமா அப்படின்ற ஒரு கருத்தும் பார்த்திங்கன்னா இருக்கிறது. அதாவது என்னவென்றால், தற்பொழுது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஒரு முடிவுகளை எடுத்து தனியாக பார்த்திங்கன்னா புதிய கட்சி ஆரம்பித்து அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதிமுக இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல விதமான கூட்டணிகள் இருந்து வெற்றி பெற்று பல விதமான ஆட்சிகளை செய்து மக்கள் மத்தியில் ஒரு பெரும் இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஆனால் தற்போது தொடர் தோல்வியை சந்தித்து வருவதால் அந்த கட்சி எப்படியாவது வெற்றி பெற்று விடணும் என்ற ஒரு துடிப்புடனும் நோக்கத்துடனும் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தவேகவுக்கு பெரும் விதத்தில் ஆதரவு இருக்கிறது. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் தளபதி விஜய் என்று அழைக்கப்படும் தவேக தலைவர் விஜய் அவர்கள். அவர்களுடைய திரை பட்டாளமே பார்த்திங்கன்னா அவருக்கு வாக்குகளை பார்த்திங்கன்னா செலுத்தப் போகிறது. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை தோல்வியை சந்திச்சிருக்கு. இவரை பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு இழுத்தா நம்ம வெற்றி பெற்று விடலாம், கணிசமான வாக்குகளை தாண்டி அதிகப்படியான வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன முடிவுகள் எடுத்து விட்டார் என்றால், முதல் மாநாட்டில் கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்தார். மேலும் அரசியல் எதிரியாக திமுகவை எதிர்த்தார். இந்த ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டு கட்சி இருக்கிற இடத்துல அவர் போக மாட்டார். ஸோ அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. அதனால் கொள்கை எதிரி இருக்கிற இடத்துல எப்படி அவர் கூட்டணியை அமைப்பார், கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவார். இழுபறி தான் கூட்டணியில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவேக கூட்டணிக்கு ஒத்து போகவில்லை அப்படின்றதையும் அதிமுக தரப்புலையும் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் பாஜக அது அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டுறாங்க. ஆனால் இன்னும் நாட்கள் நெருங்க என்னமோ நடக்க போகிறது. தவேகவுடனான கூட்டணி அதிமுக கூட்டணி சாத்தியமாகுமா, இல்லை சாத்தியம் இல்லாமல் போகிறதா அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம சற்றே பொறுத்திருந்து தான் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியல் களத்தில் இந்த கூட்டணி பேச்சுக்கள் தான் பார்த்திங்கன்னா பூதாகாரமாக வெடித்து அரசியல் வட்டாரத்தையே ஒரு கலக்கி கொண்டு இருக்கிறது இந்த கூட்டணியான பேச்சுவார்த்தை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அமைந்தால் வெற்றி, அமையாவிட்டால் நமக்கு வெற்றி என்று ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் யோசிக்குது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு இந்த கூட்டணி அமைஞ்சால் அவங்களுக்கு தோல்வி, அமையலாம் நாங்கள் வெற்றி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விதமான பிளான்களை போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி எங்கே என்ன நடக்க போகிறதுன்றது சற்று பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.